பல்வேறு துறைகளில் பெண்களின் வளர்ச்சி அதிகரித்தாலும் நாட்டில் பெண் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக பெண்கள் மத்தியில் கருத்து நிலவுகிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரியை மெய்ப்பிக்கும் வகையில் சமீப காலமாக பல்வேறு துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பும் சாதனைகளும் அதிகரித்து வருகிறது. பல்வேறு துறைகளிலும் இன்றைய பெண்கள் ஆணுக்கு இணையாக பல உயர் பதவிகளையும் வகித்து வருகின்றனர். மார்ச் 8ஆம் தேதி சனிக்கிழமையன்று தமிழகத்தில் கல்லூரிகள், அலுவலகங்களில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. மகளிர் தினம் குறித்து மதுரையில் உள்ள பல துறைகளிலும் பணியாற்றும் பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினர். 60 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கென்று சுயமாக முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்த பெண்கள் இப்போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு முழு தீர்வு ஏற்படுத்துவோராக வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும், அதே சமயம் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே தொடர்வதாகவும் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் கூறினர். 60 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களோட நிலைமையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, கல்வி அறிவு அவங்களுக்கு கல்வி படிக்க கூட வெளியே போக முடியாத சூழ்நிலையில பெண்கள் இருந்தாங்க. எந்த ஒரு முடிவுகளையும் கூட வீட்டிலேயே எடுக்க முடியாது. என்ன முடிவுனாலும் ஆண்கள் தான் முடிவு எடுத்துட்டு பெண்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. வீட்லயும் நாட்டிலையும் சரி பெண்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி இருக்காங்க. சந்தோஷமா நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுற அதே நேரத்துல பாதுகாப்பு சட்டங்களாகத்தான் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல சென்னையில சிறுசேரியில அது எவ்வளவு பெரிய நிறுவனம், அதுல ஒரு உமா மகேஸ்வரின்ற பொண்ணுக்கு நடந்த கொடுமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாதுகாப்பு சட்டங்கள் எவ்வளவுதான் ஏற்றப்பட்டாலும் கூட நடைமுறையில இன்னும் பெண்களுக்கு அதிகமான தைரியமும் தன்னம்பிக்கையும் வர்ற அளவுக்கு இந்த சட்டங்கள் இன்னும் திருத்தப்படணும். பல துறைகளில் பெண்கள் முன்னேறி வந்தாலும் பெண்களை இன்றும் போதைப் பொருளாக பார்க்கும் ஆண்களின் எண்ணம் மாற வேண்டும் என்றும், பெண் அடிமைத்தனத்தை மாற்ற ஆண்கள் முன்வர வேண்டும் என்று மதுரை மீனாட்சி கல்லூரி முதல்வர் சேது ராக்காயி கேட்டுக் கொண்டார். இந்த மகளிர் தினத்தை மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துட்டு பிற காலத்துல அவங்கள வேறு விதமாக போக பொருளாகத்தான் நினைக்கிறாங்க. ஒரு தாயும் பெண்ணு தான், ஒரு சகோதரியும் பெண்ணு தான், மனைவி பெண்ணு தான், எல்லாமே பெண்ணா இருக்கும்போது இந்த பெண்ற உணர்வை எல்லா ஆண்களிடம் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியல. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் முன்னேறி இருக்கோம், நிறைய முன்னேறி இருக்கோம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த முன்னேற்றத்திற்கு இடையிலையும் இந்த பெண் தானேன்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது. இவன் படிச்சுட்டு பெரிய வேலை பார்த்தாலும் கூட, பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த எண்ணத்தை ஆண்களிடமிருந்து மாற்றணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா முடிஞ்சா ஆண்கள் நினைச்சா அது நடக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்க கடும் நடவடிக்கைகளும் சட்டங்களும் தேவை என்று கல்லூரி மாணவிகள் வலியுறுத்தினர். என்னோட பார்வையில பெண்கள்னு பார்க்கும்போது ஒரு புறம் நல்ல ஏற்றமா இருக்குது, இன்னொரு காணல் நீர் மாதிரி தான். பெண்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் உள்ள இருந்து பார்க்கும்போது பாலியல் பலாத்காரம், குழந்தைகளை தப்பா இது பண்றது நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில நடந்ததை நம்மளால மறக்கவே முடியாது. இனிமேலாவது பெண்கள் தங்களை பாதுகாத்துக்க வரணும், தற்காப்பு கலைகள் நிறைய கத்துக்கிட்டு நல்லபடியா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒர்க் பிளேசஸ்ல பாதுகாப்புன்றது இன்னைக்கு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் போறவங்களையும் இன்னைக்கு எந்தவித ஒரு சேஃப்டியும் இல்லாம பெண்கள் மீதான தாக்குதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு பெண்கள் மீதான தாக்குதல் வன்முறை அதிகமாயிட்டு இருக்குது. அரசாங்கமோ இல்ல சட்டத்துறையோ அதுக்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். பல்வேறு சமூக தடைகள் வந்தாலும் மன உறுதியுடன் பெண்கள் தங்களுடைய முன்னேற்ற பாதையிலிருந்து விலகவில்லை என்பது நிதர்சனம்.